தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது தாயாம் திரு அவை புனித மார்த்தா அவர்களுடைய நினைவை கொண்டாட நம்மை அன்போடு அழைக்கின்றது. இந்த தினத்திலே நாம் உடன்பிறப்புகள் தினமாகவும் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். காரணம், மார்த்தா மரியா மற்றும் லாசர் அவர்களுடைய சகோதரி ஆவார். எனவே இன்றைய நாளினை நாம் உடன்பிறப்புகள் தினமாகவும் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருடைய உடன்பிறப்புகளுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்மில் பல பேருக்கு மார்த்தா யார் என்பது கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு செய்கின்ற நபர்களுள் இவர்களும் முக்கியமானவர்கள். மார்த்தா, மரியா, லாசர். ஆண்டவர் பாடுகள் ஏற்பதற்கு முன்பு இவரது இல்லத்திற்கு வரும்போது ஆண்டவர் வந்திருக்கின்றார் என்கின்ற அந்த எண்ணத்திலே மிகவும் பரபரப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறவர் மார்த்தா. ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுவது, மார்த்தா, நீ பலவற்றை எண்ணிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று ஆண்டவர் அவரை எச்சரிப்பார். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே உலகை சார்ந்த காரியங்களிலே பரபரப்பாக இருக்கின்றோம். நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களும் சரி, இந்த உலகமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான உலகிலே நான் என்ன செய்கின்றேன், எதை செய்கின்றேன், எதற்காக செய்கின்றேன் என்று எண்ணி நாம் செய்வதில்லை. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் என்கின்ற மார்த்தாவை போன்ற பரபரப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை அவர் கண்டிப்பார். நீ பரபரப்பாக பல காரியங்கள் நினைத்து கொண்டு கவலைப்பட்டிருக்கின்றாய் என்று. ஆனால் அதே மார்த்தாவை நினைத்து அவர் பெருமைப்படுகின்றார். காரணம், அவர் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர். உபசரிப்பிலே மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாம் விவிலியத்திலேயே புனித மார்த்தாவை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உலக காரியங்களிலே நாம் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை சுற்றி இருக்கின்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூறுகின்றோமா என்று இன்றைய இப்புனிதரின் நினைவிலே நாம் நினைத்து பார்த்து நாம் செய்ய தவறிய கடமைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டீரே. அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்பட்டு தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நார்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறையாக அருளப்பட்டது. நீ வாங்கிய உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள், எழுந்து பேராத்துக்கு செல், அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்துக்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையில் ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை:
ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய உடன்பிறப்புகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித மார்த்தா நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மார்த்தா என்று சொன்ன உடனே கிறிஸ்தவர்கள் பல பேருக்கு ஞாபகத்துக்கு வருவது விருந்தோம்பலில் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நெடுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு ஏதாவது தர வேண்டும் என்பதற்காக பற்பல பணிகளை இவர் செய்து கொண்டிருக்கின்றார் பரபரப்பாக. விருந்தோம்பலுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் புனித மார்த்தா. அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 18வது அதிகாரம் ஆபிரகாம் மம்ரே என்கின்ற இடத்தில் இருக்கின்ற போது 3 இறைவாக்கினர்கள் அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். வந்திருப்பது இறைவாக்கினர்கள் என்று தெரிந்தவுடனே இவர் என்ன செய்கின்றார்? களைப்பற்று வந்திருப்பார்கள். கண்டிப்பாக அவர்கள் இளைப்பாற வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இவர் மிக சிறந்த ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார். விருந்து உண்ட பிறகு அந்த இறைவாக்கினர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆபிரகாம் அவருக்கு இறை வாழ்த்தை தருகிறார்கள். உனக்கு மகன் பிறப்பான் என்கின்ற அந்த இறை வார்த்தையை, ஆசீர்வாதத்தை அவருக்கு தருகிறார்கள். எனவே விவிலிய பார்வையிலே விருந்தோம்பல் என்பது அதன் வழியாக விருந்தோம்பல் தருகின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டும் என்பதை தான் விவிலிய பார்வையிலிருந்து நாம் பார்க்கப்பட வேண்டும். அதை தான் மார்த்தாவும் பின்பற்றுகின்றார். இதோ ஆண்டவரே என்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றார், அவரை நான் உபசரிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தோடு அவர் விருந்தோம்பல் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற காலகட்டம் போல அல்ல இயேசு வாழ்ந்த காலகட்டம். தெருக்கு 10 கடை இருக்குது இல்லைங்களா? நைட்டு ஃபுல்லாக கடைங்க திறந்து இருக்குது. இயேசு வாழ்ந்த காலகட்டங்களிலே பிரயாணம் செய்து வருகின்ற போது, பயணத்தின் போது வெகு தொலைவில் தான் ஏதாவது ஒரு 2-3 பேர் நின்றுக்கிட்டு ஏதாவது வித்து கொண்டு இருந்திருப்பார்கள். எனவே அந்த பயணம் முழுவதும் இளைப்பாறாமல் தான் வந்திருப்பார்கள். எனவே விருந்தோம்பல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய காலகட்டத்திலே, நம்முடைய வீடுகளிலே நாம் விருந்தோம்பலை இன்றும் பின்பற்றுகின்றோமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். பல நேரங்களிலே குருவானவர்கள் பாஸ்கா காலத்து வீடுகள் சந்திப்பு, வீடுகளுக்கு ஆசீர்வாதத்திற்கு வரும்போது கூட மக்கள் இருப்பதில்லை. இத்தனைக்கும் அறிவிப்புகள் மேற்கொண்ட பிறகு போனாலும் கூட சில பேர் இருப்பதில்லை. அன்பிய பொறுப்பாளர்கள் சில பேர் என்ன சொல்கிறார்கள்? ஃபாதர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம், நாங்க அப்புறமா ஃபாதரை கூப்பிட்டுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய காலகட்டத்திலே நாம் எப்படிப்பட்ட விருந்தோம்பலை நாம் பின்பற்றுகின்றோம் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். அதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு புனித மார்த்தா. ஆண்டவர் வந்திருக்கின்றார், அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். நம்முடைய இல்லத்திலே நம்முடைய சொந்தக்காரங்க தெரிந்தவர்கள் வரும்போது நாம் எப்படிப்பட்ட விருந்தோம்பலை
நாம் பின்பற்றுகின்றோம்? இன்முகத்தோடு அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, மார்த்தாவுடைய நம்பிக்கை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மார்த்தாவுடைய ஒரே சகோதரர் லாசர் இறந்து விடுகின்றார். இதை கேள்வியுற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார் லாசருடைய கல்லறைக்கு. மார்த்தா ஆண்டவரை பார்த்த பிறகு, ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா என்னுடைய சகோதரர் இறந்திருக்க மாட்டார், இருந்தாலும் இப்பொழுது கூட என்னுடைய சகோதரர் மீண்டும் உயிர் பெற்று எழ வைக்க உங்களால் முடியும் என்று ஆண்டவரை பார்த்து, மார்த்தா அந்த நேரத்திலும் பாருங்க, கஷ்டம் கவலையிலும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? என்னை மட்டும் கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல என்று உடனடியாக நாம் அவர் நம்பிக்கையில் விழுந்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, யாராவது நமக்கு நெருக்கமானவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அது மனித இயல்புதான், இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் கண்ணில்லையோ, கடவுளே என்னைய கை விட்டுட்டீங்க என்கின்ற மண்ணில் தான் நாம் பேசுகின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவு அல்ல. நாம் இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு அவருடைய இறுதி தீர்ப்பும் போது நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் உயிர் பெற்று எழுவோம் என்று எண்ணி கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் நாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் மார்த்தாவை பாருங்கள், தன்னுடைய ஒரே சகோதரர் இறந்து விட்டார். உயிர் பெற்று எழ வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு எங்கிருந்து வந்தது? இயேசு கூட லாசர் உயிர் பெற்று எழுந்த பின்புதான் இயேசு மரித்து உயிர் பெற்று எழுகின்றார். ஆனால் அந்த நம்பிக்கை தான் இயேசுவை அந்த அற்புதத்தை செய்ய வைக்க முடிந்தது. அந்த தைரியம், ஆண்டவரே நீர் எண்ணினால் உம்மால் கூடும், என்னுடைய சகோதரன் மீண்டும் உயிர் பெற்று எழ. அன்பார்ந்தவர்கள், நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். அதை நாம் மார்த்தாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நற்செய்தி அறிவிக்கின்றார் மார்த்தா. தன் கண்ணால் பார்த்து தெரிந்து புரிந்து கொண்ட அந்த அனுபவத்தை அவர் நற்செய்தியாக சொல்கிறார். ஆண்டவரே, நீரே இறைமகன், நீரே வர இருந்தவர் வந்திருக்கின்றீர், நீரே இறைமகன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய சகோதரர் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்கின்ற போது அந்த நம்பிக்கை அவர் நற்செய்தியாக பறைசாற்றுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நாம் என்ன பெற்றிருக்கின்றோமோ அனுபவத்தை அதை நாம் பகிர்கின்ற போது அதுவும் ஒரு நற்செய்தி தான். எனவே இன்று நாளிலே நாம் நன்றாக நினைவு கூற வேண்டியது, மார்த்தாவை போன்று நாமும் விருந்தோம்பலில் சிறந்து விளங்க வேண்டும். நாம் வாழுகின்ற காலகட்டம் மிக சவாலுக்குரியது. எனவே இத்தகைய சவாலுக்குரிய நுகர்வு கலாச்சாரத்திலே நாம் இன்னும் விருந்தோம்பலை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். பகிர்கின்ற மனப்பான்மையும் கலாச்சாரமும் நம்மிடத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அனுபவத்தை நாம் நற்செய்தியாக பகிர வேண்டும். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன்னன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் அவரில் நம்பிக்கை கொண்டு நற்செய்தி அறிவிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறர் அன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.